BGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. சோஃபா மாடல் ஆட்சிக்கு நான் தந்த விளக்கத்தை ரசித்ததாக முதல்வர் விஜய் கூறினார் என்று வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் முதல்வரை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து கூறினார் அமைச்சர் வன்னியரசு. எனது சமீபத்திய தொலைக்காட்சி நேர்காணலை கண்டதாக முதல்வர் விஜய் கூறினார் என்று அமைச்சர் வன்னியரசு பதிவிட்டிருக்கிறார். துறை ரீதியான பணிகளில் சிறப்பாக செயல்படுமாறு முதல்வர் விஜய் வாழ்த்தினார் என்றும் அமைச்சர் வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். எஸ் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ், ஆர்கனைஸ்ட் ஆக்ஷன், ஃப்ரீடம், ஆன்டி கரப்ஷன் என்று சோஃபா மாடல் என்பதற்கு அமைச்சர் வன்னியரசு புதிய தலைமுறையின் பேட்டியில் விளக்கமளித்திருந்தார். தலைமைச் செயலகத்தில் முதல்வரை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து கூறினார் அமைச்சர் வன்னியரசு. அமைச்சர் வன்னியரசு இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு அளித்த நேர்காணலின் காட்சிகளை பார்க்கலாம். சோஃபா மாடல் அரசு அப்படின்னு உதயநிதி விமர்சனம் செய்கிறார். அதையெல்லாம் எப்படி பாக்குறது? தாவேகா ஒரு சோஃபா மாடல் அரசு தான். நீங்க சொல்ற சோஃபா என்ன? எஸ் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ், ஓ ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ்க்கான ஆர்கனைஸ்டு, எவ் ஃப்ரீடம், ஏ ஃபார் ஆன்டி கரப்ஷன் இல்லை ஆன்டி கேஸ்ட்டு, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். தாவேகா ஒரு சோஃபா மாடல் அரசு தான். நீங்க சொல்ற சோஃபா என்ன? எஸ் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ், ஓ ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ்க்கான ஆர்கனைஸ்டு, எவ் ஃப்ரீடம், ஏ ஃபார் ஆன்டி கரப்ஷன் இல்லை ஆன்டி கேஸ்ட்டு, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். துறை ரீதியான பணிகளில் சிறப்பாக செயல்படுமாறு முதல்வர் வாழ்த்தினார் என்று அமைச்சர் வன்னியரசு பதிவிட்டிருக்கிறார். முதல்வரை சந்தித்த போது புதிய தலைமுறையின் நேர்காணலை கண்டதாகவும் முதல்வர் தன்னை பாராட்டியதாகவும் அமைச்சர் வன்னியரசு பதிவிட்டிருக்கிறார். சோஃபா மாடல் அரசு என்பதற்கு புதிய தலைமுறையின் சமீபத்திய நேர்காணலில் அமைச்சர் வன்னியரசு விளக்கமளித்திருந்தார். அதனை முதல்வர் விஜய் பாராட்டியதாக தெரிவித்துள்ளார். BGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.